திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் என தயாரிப்பாளர்கள் தான் கூறியிருப்பதாகவும், திரையரங்குகள் ஸ்ட்ரைக் அறிவிக்கவில்லை என்றும் வெளியாகும் படங்களை திரையிட தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறியுள்ளார். திருப்பூரில் இதனை தெரிவித்த அவர், தங்களது தேவைகளை அரசிடம் கூட சொல்லாமல் திடீரென ஸ்ட்ரைக் அறிவித்துவிட்டு முதல்வர் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்பது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் திரையரங்குகளில் வெளியான 8 வாரங்களுக்கு பிறகே OTT தளத்தில் வெளியிட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறினார். சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சினிமா பத்தி எல்லாமே தெரியும். நம்மளுக்கு அறிமுகமானவர் தான். யாருக்குமே தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ விநியோகஸ்தர் சங்கத்துக்கோ தெரியும் யாருக்கும் அவரு அந்நியப்பட்டவர் அல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரைக் அறிவிக்காமையே இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட அவத்துறை அமைச்சரையோ யாரோ சந்திச்சு சார் இந்த மாதிரி ஒரு ஜாயின் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த ஜாயின் மீட்டிங் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க. நான் இந்த அளவுக்கு எதுக்காக இந்த செய்தியாளர்களை சந்திக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த காலத்திலும் நாங்கள் வேலை நிறுத்தலாம் ஈடுபட போவதில்லை. நாங்கள் திரையரங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா நாங்கள் கண்டிப்பா போடுவோம். எந்த படத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். தஞ்சாவூரில் இரவு நேர பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர்